அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் பலத்துடன் வக்ர நிவர்த்தி பெறுவதால் திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது குரு பகவான் ரிஷப ராசியில், அதாவது உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரித்தார். அவர் தற்போது வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. இந்த வக்ர நிவர்த்தி பெறுவதால் திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்பட இருக்கு. அந்த வகையில் மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த குரு பயிற்சிக்கு முன்னதாக குரு சன்னதியில் கூட்டு பிரார்த்தனைகளை மேற்கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த குருவானவர் தன்னுடைய பகை கிரகமான சுக்கிரனுடைய வீட்டில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. அதற்காக நாம் பயப்படவும் தேவையில்லை. குரு பார்க்க கோடி நன்மை என்று, குரு சேர்ந்தால் கோடி தோஷம் நிவர்த்தி என்றும் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. எதிரியாக இருந்தாலும் எதிரில் வந்து குரு பார்த்தால் பகை உணர்வு மாறி பாச உணர்வு கூடும். எனவே இந்த குரு பெயர்ச்சி எல்லோர் வாழ்விலும் எதிர்பாராத மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வழங்க போகிறது. இந்த குரு பார்வை பதியும் இடங்களெல்லாம் பலம் பெறப்போகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அந்த வகையில மிதுன ராசினியர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான ரிஷப ராசியில் குரு வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. நவகிரகங்கள்ல சுப கிரகமான குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சி ஆவார். அவர் இந்த முறை உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. இதனால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படும், கொடுக்கல் வாங்கல் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடுங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது, உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்குங்க. நீண்ட தூரத்திற்கான பணியிட மாற்றங்கள் கூட ஏற்படலாம். விரயங்கள் அதிகரித்தாலும் அவை சுப செலவுகளாகவே அமைய இருக்குது. அதே போல அடிக்கடி ஆரோக்கிய தொல்லை ஏற்படும். அலைச்சலை குறைத்துக் கொள்வதோடு ஆகாரத்திலும் கட்டுப்பாடு செலுத்தினால் நன்மை ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம குருவினுடைய பார்வை பலன் என்ன என்று பார்க்கும்போது இந்த குரு பெயர்ச்சியால் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 4, 6, 8 ஆகிய இடங்களில் பதியுதுங்க. எனவே இந்த இடங்கள் எல்லாம் புனிதம் அடைகிறது என்று தாங்க சொல்ல வேண்டும். அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை 4ஆம் இடத்தில் பதிவதால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் பதிவதால தாய் வழி ஆதரவு கிடைக்குங்க. தொழில் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லுங்க. உறவினர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். கடல் தாண்டி சென்று பணிபுரியும் விருப்பம் நிறைவேறுங்க. அது மட்டும் இல்லாம இடம், வீடு வாங்குவது அல்லது விற்பது, பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளும் கூட கைகூடக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் பதிவதால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது 6ஆம் இடத்தில் குருவினுடைய பார்வை பதிவதால ஆரோக்கிய சீர்கேடுகள் அகல, புதிய மருத்துவம் கை கொடுக்குங்க. பொருளாதார பற்றாக்குறை அகலுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் பிற நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் ஆதாயம் கிடைக்குங்க. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை அமையுங்க. உதாசீனப்படுத்திய உறவினர்கள் உங்களை தேடி வந்து ஒட்டி கொள்வாங்க. சமுதாயத்தில் உயர்ந்த இடத்தை பிடிக்க முயல்வாங்க. அதே போல் வழக்குகள்ல வெற்றி கிடைக்குங்க. பாக பிரிவினை சாதகமாக அமையுங்க. வாங்கிய கடனை கை கொடுக்க வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசி குருவினுடைய பார்வை 8ஆம் இடத்தில் பதிவது நல்லது என்று தாங்க சொல்ல வேண்டும். கடந்த சில மாதங்களால தொழிலில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் வந்து சேருங்க. வெளிநாட்டிலிருந்து அழைப்புகள் கூட வரலாங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு சில காரியங்கள் இப்பொழுது நடக்குங்க. ஆரோக்கியம் படிப்படியாக சீராகும். பொது வாழ்வில் ஏற்பட்ட வீண்பலி அகலுங்க. அதே போல் இழந்த பதவிகளை மீண்டும் பெறுவீங்க. தொழில்
தொழிலில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்வீங்க. உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான மாறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. குறிப்பா இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வக்ரகதிகள் இருந்த காலகட்டத்துல தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெறிருக்கும். படிப்படியாக முன்னேற்றம் வந்து சேர்ந்திருக்குங்க. தொழில் உத்தியோகத்தில் ஆதாயம் தரும் தகவல் கிடைத்திருக்குங்க. கல்யாண வாய்ப்புகள் கைகூடி இருக்கும். நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த வழக்குகள் முடியுங்க. அதே போல் தொழில் வளர்ச்சி திருப்தி தரும் விதமா அமைஞ்சிருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர்ந்திருக்குங்க. உத்தியோகத்தில் இடையூறு செய்த மேலதிகாரிகள் மாறுதலாகி சென்றிருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலையில தற்போது குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று ரோஹிணி நட்சத்திர காலில் சந்திராச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அதாவது ரோஹிணி நட்சத்திர காலில் சந்திரசாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது எண்ணற்ற நற்பலன்கள் இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு தருணமாகவே இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இருந்திருக்குங்க. வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய சந்தர்ப்பங்கள் கைகூடி வரக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் வாய்ப்புகள் உருவாக இருக்குது. கல்வி கலை சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க. குடும்ப ஒற்றுமை பலப்படும். குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. அதே போல கொடுக்கல் வாங்கல் சுமூகமாகுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. அரசியல் வாழ்க்கையில் புதிய பாதை புலப்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள்ல ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சியும் அமைகிறது. அதாவது ரிஷபத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் வேளையில் ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சியும் நிகழ்கிறதுங்க. அன்று ராகு கும்பராசிக்கும் கேது சிம்ம ராசிக்கும் செல்கிறார். பின்னோக்கி நகரும் இந்த கிரகங்களுடைய ஆதிக்கத்தால் புதிய பாதை புலப்படுங்க. பெற்றோர் வழியில் தொழில் வளர்ச்சிக்கு ஆதரவு கிடைக்குங்க. அதே போல் பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க. கூட்டு முயற்சிகள்ல இருந்து விலகி தனித்து இயங்க முற்பட இருக்கீங்க. கேதுவினுடைய பலத்தால உடன்பிறப்புகள் இடையே ஒற்றுமை குறையலாம். உள்ளத்தில் உதட்டில் ஒன்றும் வைத்து பேசுவார்கள். உறவுகள் கெட வாய்ப்புகள் உண்டு. ஏற்பாடு செய்த மங்கள நிகழ்ச்சிகள்ல மாற்றம் ஏற்படலாம். சாதகமான வழக்குகள்ல சர்ச்சைகள் உருவாகுங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய கெடுபிடி அதிகரிக்கலாம். அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம மிதுன ராசினியர்களுக்கு ராகு மற்றும் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக பெண்மணிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த குரு பெயர்ச்சியின் விளைவாக சுபவிரயங்கள் அதிகரிக்குங்க. வருமானம் தேவைக்கு ஏற்ப வந்து கொண்டே இருக்குங்க. ஆன்மீக பயணங்கள் ஆர்வம் காட்டுவீங்க. உங்களுடைய பெயரிலேயே அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்குங்க. பழைய ஆபரணங்களை கொடுத்துவிட்டு புதிய ஆபரணங்கள் வாங்கலாமா என்று யோசிப்பீங்க. பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே வைத்துக் கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் கெடுபிடி அதிகரிக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது லட்சுமி படம் வைத்து வழிபடுவது நல்லது. தினமும் மாலை நேரம் ஜோடி தீபம் ஏற்றி அஷ்டலட்சுமி கவசம் பாடி வழிபட்டால் அனைத்து யோகங்களும் வந்து சேரும்.